சட்டத்தரணி மற்றும் மனைவி இரட்டை கொலையில் 20 மற்றும் 24 வயதுடைய சகோதரர்கள் இருவர் அதிரடி கைது. குற்றவாளிகளை கைது செய்யும் வரை போராட்டங்களை நிறுத்த மாட்டோம். இலங்கை முழுவதும் சட்டத்தரணிகள் போராட்டம். பதவி விலகப் போகின்றாரா பொது பாதுகாப்பு அமைச்சர்? ரணில் விக்ரமசிங்க தரப்பின் அதிரடி நடவடிக்கை. யுத்தம் முடிவடைந்தும் மக்களிடத்தில் இன்னும் அமைதி இல்லை. மன்னாரில் பிரதமர் உருக்கம். மீண்டும் தாளமுக்கம். கடும் மழை நாளை முதல். இலங்கையில் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. 2 படகுகளுடன் 25 இந்திய மீனவர்கள் கைது. செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள News1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்தி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். இலங்கையை உலுக்கிய தலங்கம அக்குரகொடவில் சட்டத்தரணி மற்றும் அவரின் மனைவியின் கொலைக்கு உதவி செய்து உடந்தையாக இருந்ததாக 24 மற்றும் 20 வயதுடைய 2 சகோதரர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். கோட்டை பகுதியில் மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு காரையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. சந்தேக நபர்கள் தப்பி சென்றிருந்த நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த 2 சகோதரர்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 817 உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்கள் சிறையில் இருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான முன்னேற்ற அறிக்கையின்படி குறித்த ஆண்டு செப்டம்பர் 30 நிலவரப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட உள்ளூர் கைதிகளின் எண்ணிக்கை 811 என்பதோடு இதில் 792 ஆண்களும் 19 பெண்களும் உள்ளனர். பயங்கரவாத குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 வெளிநாட்டினரும் ஒரு உள்ளூர் நபரும் சிறையில் உள்ளதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 311 பேரில் சிறையில் உள்ளதோடு அவர்களில் 70 பேர் வெளிநாட்டவர். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 311 பேர் சிறையில் உள்ள நிலையில் அவர்களில் 70 பேர் வெளிநாட்டவர். 3 நபர்களுக்கு பயங்கரவாத குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்புடைய அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணிகள் இன்று நாடு தழுவிய ரீதியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை பகிஷ்கரித்துள்ளனர். அக்ரேகொடையில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று முன்தினம் ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் துப்பாக்கிதாரிகளை உடனடியாக கைது செய்ய கோரியுமே இந்த பகிஷ்கரிப்பு இடம்பெற்று வருகின்றது. யாழ் குடாநாட்டில் உள்ள நீதிமன்றங்களிலும் சட்டத்தரணிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் யாழ்ப்பாணம், சாவகச்சேரி, மல்லாகம், பருத்தித்துறை மற்றும் ஊர்காவல்துறை ஆகிய நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகளும் மன்றுக்கு வருகை தரவில்லை. இதனால் நீதிமன்ற வழக்குகள் சட்டத்தரணிகள் இல்லாமல் அழைக்கப்பட்டு வழக்குகள் திகதியிடப்பட்டுள்ளது. வவுனியாவிலும் வழக்கறிஞர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்ததோடு திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகளும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து முழுமையாக விலகி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் புண்ணியவதி துஷ்யந்தன் தலைமையில் இன்று காலை ஒன்று கூடிய சட்டத்தரணிகள் கருப்பு பட்டி அணிந்து தமது கண்டனங்களை வெளிப்படுத்திய நேரம் கருத்து தெரிவித்த தலைவர், சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட போராடும் ஒரு சட்டத்தரணிக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது மிக மோசமான நிலைமை என்றும் நாட்டில் மீண்டும் தலைதூக்கியுள்ள இந்த கொலை கலாச்சாரம் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எமது சக சட்டத்தரணியினதும் அவரது மனைவியினதும் படுகொலை ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்றும் தராதரமின்றி குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதுவரை எமது போராட்டங்கள் ஓயாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கந்தலாய் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகளும் மட்டக்களப்பு மாவட்ட சட்டத்தரணிகளும் நடவடிக்கைகளை புறக்கணித்து கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால அக்குரேகொடவில் சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐக்கிய தேசிய கட்சி சிவப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தமைக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவே பொறுப்பு என்று கட்சி வலியுறுத்தியுள்ளதோடு அதிகாரப்பூர்வ சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர், சட்டமா அதிபர், போலீசார் கண்காணிப்பாளரோடு கலந்தாலோசித்து குறித்த விடயத்தை விசாரிக்க ஒரு பொருத்தமான போலீஸ் குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒப்புதலையும் பெற வேண்டும் என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது. உரிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி சட்டத்தரணிகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் கடந்தும் மக்களின் மனங்களில் முழுமையாக அமைதி வந்துள்ளதா என்பது இன்னும் ஒரு கேள்வியாக உள்ளது என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய மன்னார் மாவட்ட மகளிர் கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடம் கலந்தாலோசிக்காமல் போர் தொடங்கப்பட்டாலும் அதன் விளைவாக எழுந்த இனவரி மற்றும் வன்முறையால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் போது மக்களை பிரித்து நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் நிலையில் அன்று பிளவுபட்ட சாதாரண மக்கள்
இன்னும் துன்பப்படுகிறார்கள் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனவரிக்கு எதிராக வலுவான போராட்டத்தை தற்போதைய அரசாங்கம் நடத்தினாலும் இனவரி மற்றும் முரண்பாடுகளை உருவாக்க சில அரசியல் சக்திகள் இன்னும் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரே வழியாக இனவரியை பயன்படுத்தி வருவதாக பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார். அவர்களுக்கு சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படுவது முக்கியமல்ல. அவர்கள் ஊழலை ஒழிக்க விரும்பவில்லை, ஜனநாயகத்தை உருவாக்கவும் விரும்பவில்லை, மக்களின் பொருளாதாரத்தை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும் இவ்வாறான அரசியல் சக்திகளின் முயற்சிகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். தெற்கு வங்களா விரிகுடாவில் காற்று சுழற்சி உருவாகியுள்ளதால் வரும் நாட்களில் தாளமுக்கமாக மாறி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வாளர் பேராசிரியருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்தில் இத்தகைய தாளமுக்க நிகழ்வுகள் தோன்றுவது அரிதாக இருப்பினும் நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த மழை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை தொடர வாய்ப்புள்ளது. அத்தோடு ஊவா, மத்திய, வடமத்திய, மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களுக்கும் நாளை முதல் எதிர்வரும் 24 வரை பரவலான மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்பவர்கள் தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என்றும் தெரிவித்துள்ளனர். வங்கி தொடர்பான மோசடி நடவடிக்கைகள் இலங்கையில் அதிகரித்து வருவதால் வங்கிகளால் தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளில் முதலாவதாக வங்கிகளின் உண்மையான இணையதளங்களை போலியாக உருவாக்கி வாடிக்கையாளர்களின் பயனர் உள்ளீடு, கடவுச்சொல், OTP, QR கோட் போன்றவற்றை பெற்று பணத்தை கொள்ளையிடும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளது. அடுத்து வங்கி ஊழியர்கள் அல்லது வேறு அதிகாரிகள் என கூறி போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் அனுப்பி கணக்கு சந்தேகத்திற்குரியது என அச்சுறுத்தி பணம் பெறும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. திட்டமிட்டு தானியங்கி இயந்திரங்களில் பணம் பெறும் போது வயதானவர்கள் மற்றும் பணம் எடுக்க தெரியாதவர்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளையிடும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. பெறுமதியான பரிசுகள் வழங்கப்படுவதாக பொய் கூறி அந்த பரிசுகளை பெற பணம் வைப்பிலிடுமாறு சொல்லி பணம் கொள்ளையடிக்கும் சம்பவங்களும், பரிசுகளை பெற லிங்கை அழுத்துமாறு தெரிவித்து தொடர்பாடல் சாதனங்களை ஹேக் செய்து வங்கி தரவுகளை பெற்று அதனை பயன்படுத்தி பண மோசடி செய்யும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. மக்களை விழிப்புடன் இருக்குமாறு இலங்கையில் உள்ள வங்கிகளும் இலங்கை மத்திய வங்கியும் அத்துடன் போலீசாரும் அடிக்கடி எச்சரிக்கைகளை வழங்குகின்றனர். OTP, பாஸ்வேர்டை பகிர வேண்டாம், அறியப்படாத இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம், வங்கி ஊழியர்கள் அல்லது போலீசார் என்று அழைத்தால் உடனே நம்ப வேண்டாம் என்றும் நேரடியாக வங்கிக்கு சென்று உறுதி செய்யுங்கள், ஃபேக் லிங்க்ஸ், SMS தவிர்க்கவும் என்ற விடயங்களை அறிவுறுத்தியுள்ளனர். விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் நெல்லுக்கான புதிய குறைந்தபட்ச விலைகளை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் அறிவித்துள்ளார். 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 140 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதோடு 1 கிலோகிராம் நாட்டு நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையாக 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் 25 இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட காரணத்தால் 2 மீன்பிடி படகுகளோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றும் இன்றும் காங்கேசன்துறை கடற்பரப்பில் வைத்து இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளதோடு கைதான மீனவர்கள் அனைவரும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளின் பின் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளும் காங்கேசன்துறை கடல் தொழில் பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் இந்தியாவின் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர்கள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குடியேற்ற குடியகழ்வு சட்டத்தை மீறி போலி தகவல்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற்றமை மற்றும் செல்லுபடியாகும் விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிரான வழக்கின் மேலதிக விசாரணையை பிப்ரவரி 24ஆம் திகதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா இன்று உத்தரவிட்டுள்ளார். சட்டத்தரணிகளின் பணி பகிஷ்கரிப்பால் விசாரணை இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.